தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் அழுது 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 நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிறோம். நல்லதுதான். ஆனா அவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் நினைச்சு சந்தோஷத்தோடு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே என்று சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுங்கள். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 3:1 கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். இந்த உலகம் உபத்திரவப்படுத்துகிற உலகம், உபத்திரவங்களினால் நிறைந்திருக்கிறது தான் உலகம். ஆபத்துகளும் விபத்துகளும் நாச மோசங்களும் விக்கினங்களும் நிறைந்த ஒரு உலகத்தில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான பாடுகளும் உபத்திரம் உண்டு. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். அப்படியானால் உலகத்திலே உபத்திரம் உண்டு, கர்த்தருக்குள்ளே அந்த உபத்திரவத்துக்கு ஆறுதல் உண்டு. அப்படியானால் தேவ சமூகத்திலே நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கலாம், சமாதான கேடுகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆலயத்துக்கு வரும் பொழுது, நாம் ஆலயமாக வாழும் பொழுது, ஆண்டவரை கொண்டிருக்கும் பொழுது, அவருக்குள் வாழ்கிற நமக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவரை நீ சந்தோஷப்படுத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு தீர்மானத்தோடு இந்த நாளுக்குள் பிரவேசிங்க. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுங்கள். God bless you.